Hi guys, welcome to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா the SmackDown review. டேட் பார்த்தீங்கன்னா 15th May 2026 அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா கொலம்பியா சவுத் கேரளினால நடக்குது. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு விட்டுருங்க கைஸ். அப்படியே லைக் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓவை போட்டு விட்டுருங்க கைஸ். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே த ஹோம் டவுன் பாய் ட்ரிக் வில்லியம்ஸ் அவரோட என்ட்ரன்ஸ் நடக்குது. ஸோ அவரோட சொந்த ஊரான கொலம்பியால வந்து அவர் என்ட்ராரு. க்ரௌடெல்லாம் செம்ம வைபு கைஸ். Woo that trick, woo that trick, woo that trick, woo that trick அப்படிங்கிற மாதிரி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. செமையா இருந்துச்சு அவர் என்ட்ரன்ஸ். அவர் தீம் மியூசிக்கும் நல்லா இருக்கு கைஸ். ஸோ அப்படியே என்ட்ரு ஆகிட்டு எடுத்தோடனே அவர் வந்து மைக் எடுத்து பேசுறாரு. ஸோ நான் தான் ஹோம் டவுன் பாய், இந்த ஊரில் வந்து அந்த பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தெரியும், இந்த தெருக்களில் தான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவருக்கு பிடிச்ச ஹோட்டல் பேரை சொல்கிறாரு. அங்கே தான் நான் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அவங்க ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவரே வந்து அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிறாரு. அவங்க அம்மா வந்து அவரை பெரிய ஸ்டாராக ஒன்றை பிறக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிறாரு. அப்படியே அவர் பேசிகிட்டு இருக்க த மிஸ்ஸோட என்ட்ரன்ஸ் ஆகுது. திடீர்னு நடுவில் இருந்து ஆசாம் அப்படிங்கிற மாதிரி மிஸ் என்ட்ரானோடனே அவர் மைக் எடுத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி போன வாரம் ஜிஞ்சர் பிரெட் மேனு, இந்த வாரம் காக்கி மேஸ்காட்டு, நீ மேஸ்காட்டை வச்சே ஓட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு லிட்டில் ஆடி வந்து சொல்றாரு, நீ தான் மினி ஹவுசன் டேன் ஹவுசன் கூட தோத்துட்டியே, நீ தான் கேர்ஸ் ஆயிட்டியே, நீ எதுக்கு இப்படி இங்கே வர அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நான் கேர்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ க்ரௌடெல்லாம் யூ ஆர் கர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. பார்த்தா அப்படியே கிட் வில்சன் வந்து அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு போயம் படிக்கிறாரு. ஸோ அதுக்கு எதிர்மாறா லிட்லி ஆடி வந்து அவங்க ரெண்டு பேரையும் கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு போயம் பாடுறாரு. அதில் வந்து மிஸ்ஸை பார்த்து டைனி பால்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருப்பாரு, சின்ன கொட்டை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருப்பாரு. ஸோ அது ஏற்கனவே முன்னாடியே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுக்கு மிஸ் மைக்கை வாங்கிட்டு சொல்லுவார், டைனி பால்ஸும் திருப்பி வர போகிறது இல்லை, நான் கேர்ஸ்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் கூட மேட்ச் கேட்டுருவார். மிஸ் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது மேட்ச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து கீழே போய் ஒரு கெண்டோ ஸ்டிக்கை எடுத்து அடித்து எப்படியோ சீட்டிங் பண்ணி ஜெயிக்கலான்ட்டு வருவார். பார்த்தா பின்னாடியிலேருந்து லிட்லி ஆடி வந்து அவரோட கெண்டோ ஸ்டிக்கை பிடுங்கிடுவார். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து அவரோட ட்ரிக் ஷாட் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து வின் பண்ணிடுறாரு. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து கார்மெலோ ஹைஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பாரு. ஒரு மாதமாக நான் போயிட்டேன், இந்த மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸும் சாமி ஜெயினும் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து ரொம்ப அதுக்கான மரியாதையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க, நான் அது திருப்பி ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா ரிக்கி சைன்ஸ் வராரு. ரிக்கி சைன்ஸ் வந்து நீ தான் ஒரு மாதம் வெக்கேஷனுக்கு போயிட்டேல, இங்கே WWE எல்லாமே நிறைய மாறிடுச்சு, நான் வந்துட்டேன், இனிமேல் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு அவங்க ரெண்டு பேர் மேட்ச் இருக்குது. ஸோ லேட்டர் அவங்க மேட்ச் இருக்குது. ஸோ அது முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சைடில் ரே ஃபீனிக்ஸும் நிக்கால்டிஸும் பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா பின்னாடி சாமி செயின் வராரு. சாமி செயின் வந்து நிக்கால்டிஸை பார்த்து சொல்கிறாரு, நான் வந்து இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அதனால எனக்கு வந்து அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வேண்டி இன்னொரு ரீமேட்ச் வேணும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டிலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நிக்கால்டிஸ் சொல்கிறாரு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில் தானே வேணும், நீ வந்து அதை ஏர்ன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏர்ன் பண்ணணுமா, நான் WWE என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், 2 வருஷமாக நான் பெரிய ஆளாக இருந்திருக்கேன், இன்னமும் நான் அந்த WWE ஏர்ன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அவர் ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து பேஜும் பிரீபெல்லாவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் தான் உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸ், எங்களை நோக்கி தான் எல்லாம் டேக் டீம் வராங்க உமன்ஸு. பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வராங்க, பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வராங்க, அலெக்சா பிளிஸ் சார்லட் வராங்க, ரால பார்த்தீங்கன்னா த ஜட்ஜ்மெண்ட் டே வராங்க,
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா பின்னாடி லாஸ்ட் லெஜெண்டும் நயா ஜாக்ஸும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம், நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சுட்டு வாங்க, ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து தான் சாம்பியன்ஷிப்பை தோற்றோம், உங்ககிட்ட இருந்து ஜெயிக்கணும், உங்களை அடித்து நாங்கள் அந்த சாம்பியன்ஷிப்பை திருப்பி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரீபெல்லா என்ட்ரு ஆகிறாங்க, பின்னாடி பேஜும் என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ என்ட்ரு ஆகிட்டு ஜூலியாவும் கியானா ஜேம்ஸ் என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்குது. ஜூலியா கியானா ஜேம்ஸ் வர்சஸ் ப்ரீபெல்லா பேஜ் நடக்குது. ஸோ அந்த மேட்சும் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா பேஜ் அவங்க ஃபினிஷர் ரேம் பேஜை போட்டு பின் போட்டுடுறாங்க. ஸோ த வின்னர்ஸ் வந்து பேஜ் அண்ட் ப்ரீபெல்லா. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸு அப்படியே கோவமாக என்ட்ராயிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து அவரோட அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு மறுத்திருப்பார். ஸோ போன வாரம் அது பண்ணதுனால இந்த வாரம் வந்து கோடி ரோட்ஸ் அப்படியே என்ட்ரு ஆக அப்படியே நடந்து போயிட்டு ஒரு டேபிள் எடுத்து செட்டப் பண்ணிடுறாரு. டேபிள் எடுத்து செட்டப் பண்ணி ஒரு சேரெல்லாம் எடுத்து ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் மாதிரி அவரே வந்து செட்டப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கான்ட்ராக்டை டேபிளில் வச்சுட்டு மைக் எடுத்து பேசுகிறாரு. ஸோ குந்தர் வெளியில் வா, தான் எல்லாமே ரெடியாக இருக்குது, கான்ட்ராக்ட் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது, வந்து சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி குந்தரை பார்த்து சொல்கிறாரு கோடி ரோட்ஸு. பார்த்தா குந்தர் என்ட்ராகிறாரு. ஸோ குந்தர் என்ட்ராயிட்டு அவர் சொல்கிறாரு, நான் சைன் பண்ணணும், எல்லாமே நீ வந்து உன்னையவே வச்சு நடுநிலையே வச்சு எல்லாத்தையும் நீ பார்க்குற, நீ ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே வந்து இந்த நெகோசியேஷன் பண்ணி இந்த ராஸ்டர் ஸ்மாக்டவுன் ராஸ்டருக்கு மாறி இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா, நீ பாட்டி ஈஸியாக வந்து சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற, நான் எனக்கு எப்போ வேணுனாலும் சைன் பண்ணுவேன், இப்போ நான் சைன் பண்ணணுன்னா நீ வந்து ப்ளீஸ் குந்தர் ப்ளீஸ் வந்து சைன் பண்ணுன்ட்டு கரெக்டாக ஒரு இதாக கேளு, ஒரு நல்லவனாக கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, ப்ளீஸ் தானே வேணும், ப்ளீஸ் குந்தர் வந்து சைன் பண்ணு, அப்போ தான் என்னால் உன்னை வந்து கிளாஷ் இன் இட்டலியில் வந்து உன்னை உதச்சி தள்ளி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு குந்தர் அதெல்லாம் சரி வராது, நீ கரெக்டாக சொல்லலை, கரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா ராய்ஸ் கீஸ் மியூசிக் அடிக்குது. ராய்ஸ் கீஸ் வராரு. ராய்ஸ் கீஸ் வந்துட்டு நீ சைன் பண்ண மாட்டியா, நீ சைன் பண்ண வேண்டாம், நான் சைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு அவர் சைன் பண்ணுற மாதிரி வராரு. பார்த்தா குந்தர் வந்து தடுக்கிறாரு. தடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நிக்கல்டிஸ் வராரு. நீ வந்து உனக்கு சான்ஸ் இருந்துச்சு குந்தர், நீ வந்து அது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, அதனால இப்போ வந்து உனக்கு அந்த அட்வான்டேஜ் போயிடுச்சு, நீ வந்து இப்போ ராய்ஸ் கீஸ் கூட ஃபேஸ் பண்ணணும், ராய்ஸ் கீஸ் வர்சஸ் குந்தர், அதில் ஜெயிக்கிறவங்க வந்து அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி கிளாஷ் இன் இட்டலியில் வந்து கோடி ரோட்ஸை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அவர் சொல்லிட்டு போனோடனே கோடி ரோட்ஸ் மைக் எடுத்து பேசுகிறாரு, எனக்கு தெரியும் நீ நல்ல டேலண்டான ஆள் தான், நீ வந்து உனக்கு ஆல் தி பெஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், ஆனால் வந்து எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், என்னை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஆனால் என்னை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவரோட யூஸ்வல் லைனை சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அங்கே சோலோ சுக்கோவான்ட்டு நம்ம டேமட்டோங்காட்ட வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நீ வந்து இந்த டேமியன் ப்ரீஸ்ட்டை வந்து அவனை வந்து அடித்து கும்மி அவனை இது பண்ணிடு, அவனை வந்து முடிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சோலோ சுக்கோவா சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்பவும் போல் ஷின்ஸ்கே நாகமுரா வந்துட்டு நீ இது ரொம்ப இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு, எப்போவுமே ஒரு வாரமாக நீ எதுக்கு இங்கே இவன் சோலோ சுக்கோவா கூட சுற்றுற, உனக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, நீ ஈஸியாக வந்து தனி ஆளாக பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தா பின்னாடியிலேருந்து டாமட்டோங்கா வந்து அடிச்சிட்றாரு, போட்டு அடி நடிச்சிட்றாரு. ஷின்ஸ்கே நாகமுராவை அடித்து மேலே தூக்கி போட்டுடுறாரு. போட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எத்தனை டைம் உனக்கு சொல்கிறது, எங்கள் இதில் நீ நடுவில் வராத, எப்போ பாரு நடுவில் வர, இதுதான் உனக்கு கதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அந்த செக்மெண்ட் முடியுது. அப்படியே இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து R-Truth வந்து பேசிகிட்டு இருக்காரு ராய்ஸ் கீஸ் கிட்ட, நீ வந்து MFTs கூட ஜாயின் பண்ண வேண்டாம், நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே புதுசாக ஒரு ஆரம்பிக்க போகிறோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் வந்துருந்தார். ஸோ டேமியன் ப்ரீஸ்ட்டை பார்த்துட்டு,
நீ சொன்னது கரெக்டு தான். போன வாரம் என்னை வெளியில் வர வச்சு அவங்க வந்து என்னை போட்டு தாக்கிட்டாங்க. அதனால நான் இந்த வாரம் வெளியில் வரல. உனக்கு ஆல் தி பெஸ்ட்டு, நான் பார்த்துக்கிறேன், வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா டேன் ஹவுசன் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடக்குது. டேன் ஹவுசன் வந்து போன வாரம் பண்ண மாதிரியே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி, அந்த க்ளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு காமெடி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அந்த செக்மெண்ட் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் டாமா டோங்கா மேட்ச் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எம்எஃப்டிஸ் டாலா டோங்கா சிக்கோவா எல்லாம் போட்டு அவரை அடித்து அவரை படுக்க போட்டுடுறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. டேமியன் ப்ரீஸ்ட் வந்து எம்எஃப்டிஸ் வந்து அடிச்சிடுறாங்க. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா சாமி சைன் பின்னாடி உட்காந்துருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. WWE வந்து முந்தைய மாதிரி கிடையாது, முந்தைய மாதிரி இங்கே கிடையாது, எதுவுமே முன்னாடியெல்லாம் ரெஸ்லிங் எல்லாம் பண்ணால் செமையாக இருக்கும், இப்போ அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா நம்ம 2 பேரும் வந்து முந்தி வந்து இருந்த மாதிரி இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா ஜானி கர்கனோ காமிக்கிறாங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு முக்கி ஃபேன்ஸுக்கு வேண்டி ஆடி எல்லாம் பண்ணும்போது ஃபேன்ஸ் நம்மளை சியர் பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கும், இப்போ அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே சொல்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கேண்டிஸ் லேரே, ஜானி கர்கனோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நீ என்டைட்டில்டுன்னு சொல்கிறியா, நானும் என்டைட்டில்டு தான், எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எப்போ பாரு இப்படியே இங்கே படுத்துக்கிட்டு இருந்தான்னா இது சரிப்பட்டு வராது ஏதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா சாமி சைன் சொல்கிறாங்க, நம்ம தான் நம்மளோட இதை எடுத்துக்கணும், இதை வந்து அப்படியே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபேமிலியில் என்ன பிரச்சனையா, அதெல்லாம் நீ கண்டுக்காத, நம்ம தான் வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமி சைன் சொல்கிறாரு. அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில், பிஃபேப், மீச்சின் என்ட்ராகிறாங்க. ஸோ ஜேட் கார்கில் மைக் எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்தாலே எல்லோரும் சைலண்ட் ஆகிடுவாங்க க்ரௌடு, அதே மாதிரி தான் ரியா ரிப்ளியும் ஏதோ இதாக லக்கில் ஜெயிச்சிட்டா, நான் திருப்பி அந்த டைட்டிலை வந்து திருப்பி எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேரும் அலெக்சா பிளிஸ் என்ட்ராகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்குது. ஷார்லட் ஃப்ளேர், அலெக்சா பிளிஸ் வர்சஸ் மீச்சின் அண்ட் பிஃபேப் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அலெக்சா பிளிஸ் வந்து சிஸ்டர் அப்கேல் போட்டு ஜெயிக்கிறதுக்கு போவாங்க. பார்த்தா வெளியிலேருந்து ஜெட் கார்கில் இன்டர்ஃபியர் பண்ணி டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அப்படியே அடித்து போட்டுட்டு அடிப்பாங்க. பார்த்தா திருப்பி பின்னாடி ஷார்லட் ஃப்ளேர் வந்து ஜெட் கார்கில வெளியில் தேடி விட்டுறாங்க. அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. பார்த்தா பேக் ஸ்டேஜில் வந்து ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வராங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் கெத்து, நாங்கள் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா டைட்டிலும் எங்கள் இதுக்கு தான் வரப்போகுது, டேக் டீம் டைட்டிலாக இருந்தாலும் சரி, எந்த டைட்டிலும் எல்லாருமே எங்கள் கிட்ட தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் பின்னாடி அலெக்சா பிளிஸும் ஷார்லட் ஃப்ளேர் உட்காந்துருக்காங்க. நம்ம எப்போ பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம், ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எப்போவுமே அவுட் நம்பர்டாக தான் இருக்கும், இப்போ எங்கே ரியா ரிப்ளி போனால் இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அலெக்சா பிளிஸ் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த வாரம் இல்லை, ஆனால் வந்து நமக்கு வந்து அவள் தேவை, அப்போ தான் வந்து இவங்களெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, நமக்கு ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த செக்மெண்ட்டும் முடியுது. அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்மெண்ட் நடக்குது. இந்த மாதிரி ராய்ஸ்கீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு மேட்சுக்கு வேண்டி. அது இப்போ பின்னாடி சோலோசிக்கோவா வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஜேக்கப் வாட்டு சொல்கிறத கேட்காத, நீ வந்து எம்எஃப்டியில் ஜாயின் பண்ணு, எம்எஃப்டிஸில் ஜாயின் பண்ணால் நானும் நீயும் சேர்ந்து ஸ்மாக் டவுனையே ரூல் பண்ணலாம், ஸ்மாக் டவுனையே நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ராய்ஸ்கி சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ வந்து தள்ளியே இரு என்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, சோலோசிக்கோ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜேக்கப் ஃபாட்டும் இப்படி தான் சொன்னான், ஆனால் அவனால் டைட்டில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கீஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குந்தர் என்ட்ராகிறாரு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ராய்ஸ்கீஸ் என்ட்ராகிறாரு. மேட்ச் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. அப்படியே குந்தர் வந்து கடைசியில் அவரோட ஸ்லீப்பர் ஹோல்டு போட்டுட்டு இருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா சோலோசிக்கோ அங்கே சைட்லேருந்து வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் சோலோசிக்கோ சொல்லுவார், எப்படியாவது வா வா வா, அவர் சியரப் பண்ணி பார்த்தா எழுந்திரிச்சிருவார். ராய்ஸ்கீஸ் எழுந்திரிச்சிட்டு 2 பேரும் திருப்பி அடி அடின்னு அடிச்சுக்குவாங்க.
ஒரு மாதிரி ராய்ஸ்கிஸ் ஜெயிக்கிற மாதிரி வந்துருவாரு. அப்ப வந்து சொலோசிக்கோ ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி அந்த சேரை வச்சு அடி, ரெஃபரி வந்து படுத்துட்டு இருக்காரு, அடிச்சு ஜெய் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. பார்த்தா அவர் வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொலோசிக்கோவே அடிச்சிருவாரு. அடிச்சோடனே திரும்ப திரும்ப குந்தர் வந்து அவரோட பவர் பாமை போட்டு ஜெயிச்சிடுறாரு. ஸோ இது வந்து எங்கே போகுதுன்னு தெரியல. மேபி வந்து ராய்ஸ்கீஸ் வந்து எம்எஃப்டிஸில் ஜாயின் பண்ணுவாரா என்னங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படியே அந்த இது முடிஞ்சோடனே பார்த்தா கந்தர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா பின்னாடி கோடி ரோட்ஸ் வந்து கிராஸ் ரோட்ஸ் போட்டு படுக்க வச்சிடுறாரு. ஸோ அப்படியே அந்த ஷோ வந்து ஆஃப் தி ஏர் போகுது. ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு ஸ்மாக்டவுனில் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.